ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடிஐ முடிஞ்சிருச்சு. அது வந்து இங்கிலாந்துல வந்து இப்போ ஒரு இது போயிட்டு இருக்கு. டாஸ் ஜெயிச்சா மேட்ச் தோத்துருவோம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. T20ல ஃபுல்லா ஸ்ரேயஸ் ஐயர் டாஸ் ஜெயிச்சாரு, மேட்ச் ஃபுல்லா தோத்தாரு. அதே மாதிரி இங்கிலாந்து இந்தியா உமன்ஸ் நடந்தது, அதுல இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சாங்க, தோத்தாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஓடிஐல இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சு மேட்ச் தோத்துட்டாங்க. சொல்லுங்க என்ன எப்படி போச்சு, நம்ம எதிர்பார்த்தது என்ன இல்ல அது நடந்தது, என்ன நடக்கல? சுப்மன் கில்லோட ராசியை டாஸ்க்கும் அவருக்கும் ராசியே கிடையாது. நான் லைனப் வைஸ் பார்த்தோம்னா 2027 நம்ம எதிர்பார்த்தது தான். தம்பி 2027 இன்னும் தூரமா இருக்குப்பா, அதுக்குள்ள அங்க போகாதீங்க. இந்தியா ஜெயிச்சது இந்தியா ஜெயிச்சதுக்கு காரணம் பும்ரா வந்தது, அதுதான் உண்மை. நீ என்ன சொன்னாலும் அதுதான் உண்மை. பும்ரா இல்லைன்னா இந்தியா கஷ்டப்படுவாங்க, எங்க என்ன ஃபார்மேட் ஆனாலும் சரி. பவுலிங்ல அதான் அதான் அத லைனப்ல இருந்து போயிடுவோம். லைனப் நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான். நான் ஆமா. சொன்னேன் குல்தீப்பை வந்து வெளியே வைக்கிறது புதுசு இல்ல. இல்ல அதே மாதிரி அதுக்காம பிரசித் கிருஷ்ணா வந்து ஹர்ஷ்தீப் நம்ம இன்னொரு ஹர்ஷ்தீப் எல்லாம் பாயிண்ட் ஆடுறதுக்கும் பேசணும். வாய்ப்பு இருக்கு. கம்பீருக்கு நம்பர் 8ல பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர் தான் அவர் யூஸ்வலா பாப்பாரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்ம பேசுன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச லைனப் அமைஞ்சிடுச்சு. பிரசித் கிருஷ்ணா லாஸ்ட் ஓடி நல்லா போட்டனால அப்படியே டைரக்டா மறுபடியும் லைனப்குள்ள வந்துட்டாரு. ஓவர் ஹர்ஷ்தீப் நல்லா தான் போட்டேன். நல்லா தான் போட்டாரு, இல்லைன்னு சொல்றேன். நல்லா போட்டார். இல்ல அதான் நியூ அவர் பால் பும்ராக்கு Plus- காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆமா பிச்சிலுமே Plus நிறைய இன்னைக்கு விஷயம் இருந்தது ஆமா பவுலர்ஸ்க்கு. நல்ல ஜூஸியா இருந்தது. பேஸ் பவுலிங் நல்லா இதுவா இருந்தது. இல்ல அது இல்ல நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் pitch. பண்ணல. இல்ல ஃபர்ஸ்ட் டாஸ்ல இருந்தே வருவோம் நீங்க சொன்ன மாதிரி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கிலாந்து வந்து ஜெயிச்சு பவுலிங் தான் எடுப்பாங்க நான் எதிர்பார்த்தேன். எல்லாருமே தான் சொல்லிட்டு இருந்தாங்க, டாஸ் ஜெயிச்சா பவுலிங் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்தியா வந்து இதே ஸ்கோருக்கு நிறுத்திருக்கலாம், 250 நிறுத்திருக்கலாம் கண்டிப்பா இந்தியாவை. அவங்க இன்னைக்கு ஆடின விதம் அவ்வளோ ஆஹா ஓஹோன்னு ஆடல. ஆக்சுவலா சொல்லணும்னா டேஸ்ட் பண்ணிட்டாங்க இப்ப எப்படியோ. பட் இருந்தாலும் அவங்க கண்டிப்பா சுருட்டி இருக்கலாம். இங்கிலாந்து ஏன் இப்போ பேட்டிங் ஆனாங்க எனக்கு தெரியல. அவங்க ஓன் கண்டிஷன்ஸ் அவங்க சரியா ரீட் பண்ணலையா என்னன்னு தெரியல. ஒரு லாஸ் அவங்களுக்கு, அவ்வளவுதான். மத்தபடி ஆமா ஆமா அங்க எதுவும் இல்லை. இல்ல அதான் பிச் ரிப்போர்ட்ல கூட பேசும்போது சொன்னாங்க, கண்ணை மூடிட்டு டாஸ் ஜெயிச்சா பவுலிங் தான், கிராஸ் கவர்லாம் இருக்கு அப்படின்னாங்க. ஆனா ஏன் இப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. இன்வேரியபிள் பவுன்ஸுமே இல்ல இருந்தது அவங்க பிச்சில், கொஞ்சம் அங்கங்க வேரியபிள் பவுன்ஸ் அங்க இருந்தது வந்து நல்லாவே. அதான் அங்க நிறைய எப்படி சொல்றது, வெயில் ஜாஸ்தியா இருக்கு இப்போ இங்கிலாந்துல அப்படின்னு சொல்லிட்டு மாய்ஸ்சர் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி சொல்றது, மேட்சுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயமா தான் இருந்தது. டாஸ் ஜெயிச்சா பவுலிங் தான் போட போறாங்க ஜெயிக்கிற டீம்ன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இவங்க ஏன் பேட்டிங் ஆனாங்க எனக்கு தெரியல சுத்தமா. ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்தியா வந்து அப்படின்னாலும் எக்ஸ்ட்ராடனரியா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ம், உண்மையை சொல்லணும், ரெண்டு பேருமே பும்ராவும் சரி, பும்ராக்கு ஈடு கொடுத்து பிரசித்துமே அந்த லெவலுக்கு போடுவான்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணுவார் எப்பவுமே. ஆமா ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டு நல்லா பேருமே. அந்த போட்டாரு. ஸ்பெல்லு ரெண்டு பேரும் சூப்பரா போட்டாங்க. பவுண்டரியும் இல்லாம நிறைய பீட்டன், ஆனா ரொம்ப அன்லக்கி அந்த ஸ்பெல்ல விக்கெட் விடாம போனது. அதுதான் ஒரு நல்ல விஷயமும் கூட. ஏன்னா குர்னூர் பிரார் வந்த உடனே அட்டாக் பண்ணுன்ற மோடுக்கு போயிட்டாங்க அவங்க. அந்த ஸ்பெல்ல ரன் வரல, சரி இப்ப அட்டாக் பண்ணுவோன்னு போய் விக்கெட் விட்டாங்க. வெண்டை ரேஜ் வெயிட் பண்ணி எடுத்துட்டாரு குருனூர் பிரார். இல்ல பால இல்ல மேல சிக்ஸும் அடிச்சாருப்பா. பார்த்து ரேஜ் வெயிட் பண்ணி. இல்ல இந்த இடத்துலதான் அதான் நம்ம rage வந்து weight. இல்ல இந்த இடத்துலதான் நம்ம கில்ல பாராட்டணும். 2 ஓவருக்கு 26 ரன் கொடுத்ததுக்கு அப்புறமும் 3வது ஓவருக்கு பால கொடுத்தாரு. கொஞ்சம் தள்ளி கொடுப்போம்னு இல்லாம பால கொடுத்தாரு. அதே மாதிரி ஹாரி புரூக் வந்த உடனே பும்ராவை கொண்டு வந்தாரு. ஏற்கனவே பும்ரா 4 ஓவர் போட்டாரு சார் அப்ப கூட 5வது ஓவருக்கு பண்ண கொடுத்தாரு. மாதிரி தெரியல சரியா. சுப்மன் கில் பண்ண ஒரு மூவ் மாதிரி தெரியலையா. விக்கெட் விழுந்த உடனே ஒருத்தர் ரியாக்ஷன் கொடுத்தாரு. அப்படி அவருடைய ஸ்ட்ராட்டஜியா தான் எனக்கு இன்புட்டா தான் தெரிஞ்சது. எனக்கு சுப்மன் கில் அப்படியே பும்ராவை குடிச்சிட்டாரு. இல்ல அடுத்ததுமே இருக்கு. நீங்க பும்ரா ஹாரி புரூக் விக்கெட் எடுத்த அப்புறமும் கூட அப்படியே அடுத்த ஸ்பெல் திருப்பி பிரசீத் கொண்டு வந்தார். சோ பிரசீத் வந்து டப்பு டப்பு 2 விக்கெட் எடுத்து 5 விக்கெட். கேப்டன்சி டெசிஷன்ஸ் நல்லா எடுத்திருக்காரு. T20ல டிஃபரெண்ட் ஃபார்மேட் தான், பட் இருந்தாலும் அந்த டெசிஷன் மேக்கிங்ல சுப்மன் கில் கொஞ்சம் அது நல்லா ஏன்னா நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி பாத்துட்டு இங்க பாக்குறதுனால எல்லாமே நம்மளுக்கு அப்படியே அப்படி பொண்ணு மாதிரி கேரட் மின்னுது. தான். கேரட் ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிக்கிறோம்ல அப்படிதான் இருக்கும். ஆனா கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். நம்ம என்னதான் கலாய்ச்சதும் இன்னைக்கு பண்ண மூவுக்கெல்லாம் கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். உனக்கு 2 ஓவருக்கு 26 இல்ல 2 ஓவர் 26 கொடுத்துட்டாங்கன்னா அந்த பவுலரை எல்லா கேப்டனுமே மாத்திடுவாங்க அவனுக்கு. அவரு வந்து ஆனா 3வது ஓவர் கொடுத்து அந்த ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு அவரு. சோ அது வந்து பாராட்டத்தக்க விஷயம். அது கூட பரவாயில்லங்க. கொஞ்சமாவது கொஞ்சம் பிச்சில் ஏதோ இருக்குன்னு நினைச்சு இன்னைக்கு சிவம் தூபேவே பெரிய பவுலர் மாதிரி தெரிஞ்சாரு கொஞ்ச நேரத்துக்கு. ஆமா ஆமா இல்ல இப்ப சிவம் துபேவும் வாஷிங்டன் சுந்தரும் தான் சேர்ந்து இந்தியாவோட செகண்ட் பெஸ்ட் பவுலிங் ஆப்ஷனா இருந்தாங்க. அதாவது அந்த 10 ஓவர் 9 ஓவருக்கு பும்ரா வந்து 30 எவ்வளவோ ரன் போட்டிருந்தாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து 10 ஓவருக்கு 40 ரன் போட்டிருந்தாங்க.
சோ இவங்க தான் அடுத்த பெஸ்ட்ல இருந்தாங்க. வாஷி கிட்ட இன்னொரு ஓவர் கொடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அந்த இடத்துல ஏன்னா அவர் 4 ஓவர் 13 ரன் போட்டாரு, அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். அவருக்கு 4 ஓவர் அவர் எத்தனை வருஷம் கழிச்சு 4 ஓவர் போடுறாருன்னு அவருக்கே தெரியாதியா? நீ என்ன இருடா, இப்பதான் T20 மோட்ல இருந்து வந்திருக்காங்க. T20 மேட்ச் ஞாபகத்துல 4 ஓவர் நிறுத்திருக்காரு. டெஸ்ட் மேட்ச் போகும்போது ஒன் டே மாதிரி 10 ஓவர் கொடுப்பாரு. ஓகே அப்படின்னு கொடுப்பாங்க இனிமேதான். நீ என்ன அவருக்கு ஓவர் கொடுத்ததே பெருசு. நான் வாஷிங்டன் பவுலிங் போடுறாரான்னு பாத்துட்டு இருந்தேன் நானு. நீங்க என்ன ஆனா இங்கிலாந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில இருந்து ஒரு டீசன்ட் ஸ்கோர் போட்டதுக்கு காரணம் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து நல்ல பார்ட்னர்ஷிப். ஏன்னா ரூட் தானே சூப்பரா அடிச்சாங்க. சோ அந்த பார்ட்னர்ஷிப் சரியான பார்ட்னர்ஷிப். அவங்க ரொம்ப எப்படி சொல்றதுன்னா அந்த டைட போக வச்சிட்டாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்தியாவுக்கு 3 பேசர் தான் இருக்காங்க. எப்படியுமே நீங்க ஃபுல் ஃபிளட்ஜரா போனாலுமே லாஸ்ட் 10 ஓவர்ஸ் போட கொஞ்சம் பேஸ் பவுலிங் வச்சிருக்கணும். அவங்களுக்கு தெரியும் ஸ்பின் வந்துதான் ஆகணும். நம்ம அட்டாக் பண்ணலனாலுமே ஓரளவுக்கு இந்த ஃபேஸை தாண்டிட்டோம்னா நம்ம ரன் ஓரளவுக்கு இது பண்ணிடலான்ற மாதிரி கரெக்டா கால்குலேட் பண்ணி ஆடினாங்க. ரூட் பாவமா இருந்தது எனக்கு. கடைசியில வர வழி இல்லாம அந்த பக்கம் நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாரு. எல்லாரும் அந்த பக்கம் அவுட் ஆயிட்டு போறது இல்ல. ரூட் பாவம் இல்ல, நம்மால் கேட்ச் விட்டாரு இன்னைக்கும். ரூட்டுக்கு காட்டன் போல்டு கையில பொறுமைன்னு சொல்ல மாட்டேன், குடிக்க கூடிய கேட்ச் தான். யாரு கேட்ச் விட்டாருன்னா யாரு சொல்லு? கேட்ச் விட்டாருன்னா யாரு சொல்லு? இது ஃபீல்ட்ல நின்னே பிடிக்க மாட்டேன், பவுலிங் போட்டு ஓடி வந்து பிடிக்கணும் காட்டான் போல்டு. என்னையா பேசுறீங்க? இந்த மேல உங்க ஆளு நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. அவர்தான் உங்க ஆளு இல்லையே. மும்பை நீ தானே சொன்ன சோர்சஸ் இருக்குன்னு. அது இங்க பேசாதீங்க. ஒரு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமான ஹைட்ல வந்துருச்சு. மேலையும் வராம கீழே வராம ஒரு மாதிரி டக்குன்னு வந்த உடனே அவரால் பிடிக்க முடியல. அதான் சொன்ன மாதிரி கை மேல போட்டாலே பிடிக்க மாட்டாரு அவரு கேட்ச். அதான் கன்னியாயம் பண்ணாதீங்க. சிட்டரை விடுற ஆள போய் கேப்டன் போல்டு பிடிக்க சொன்னா எப்படியா பிடிப்பாங்க? அத பிடிச்சிருந்தாருன்னா மேட்சே வேற. அந்த கேட்ச் விடும்போது ரூட் 7 ரன். கரெக்ட். அதான் அந்த பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் கேம்குள்ள கொண்டு வந்தாங்க. ஒரு 120 ரன் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். கடைசியில அக்ரஷனா ஆட போய் தான் அவுட் ஆனாரு டாசனுமே. ரூட்டுமே ஓரளவுக்கு கடைசியில ஸ்கோர் கொஞ்சம் அக்ரஷனா ட்ரை பண்ணாரு. ஆனா அந்த சைடுல யாரும் இல்லாம போயிட்டாங்க பாவம். இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அக்ஷர் பட்டேல் டப்புனு வந்து 4 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. இல்ல பும்ரா டெய்ல கிளீன் பண்ணாருன்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காரு டெய்ல வந்து. பும்ரா தாங்க வந்தாரு. நம்ம கில்லு வந்து நீ வானா நீ போன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு அக்ஷர் பட்டேல் போட வச்சிட்டாரு. ஏன்னா குர்னூர் பேர் போட வேண்டிய ஓவர் அது. குர்னூர் பேர் வந்தாரு. ஆனா அவருக்கு ஏதோ கால் இது சரியில்லைன்னு போட்டாங்க. பும்ரா முன்னாடி ஒரு போட்டாரு. சோ அடுத்த ஓவர் திருப்பி பும்ரா போட முடியாதனால வேற ஆப்ஷனே இல்லாம அக்ஷர் பட்டேல் கொடுத்தாரு. டப்பு டப்புன்னு 2 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு அந்த ஓவர்ல. அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங்கும் ஓரளவுக்கு டீசெண்டா. வழக்கம் போல சுமன் கில் வந்து ஓடிஐ ஃபார்மட்ல பீக் ஃபார்ம்ல தான் இருக்காரு. அவரோட கிரவுண்டுங்க அது. 2 செஞ்சுரி போட்டுட்டு டெஸ்ட்ல திருப்பி வந்து இன்னைக்கு செஞ்சுரி போட்டிருப்பாரு, தடுத்துட்டாங்க. அதான் இதுலயே டாஸ்லயே சொன்னாரு, இங்க எனக்கு நல்ல மெமரிஸ் இருக்கு பாப்போம் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் ஆடி இந்த ஃப்ளோக்கு கண்டிப்பா கேம் முடிச்சிட்டு இருப்பாரு. நல்லா செஞ்சுரி உண்டு, அவரு செஞ்சுரி உண்டு கடைசி வரைக்கும் இருந்திருப்பாரு கண்டிப்பா. அந்த பார்ட்னர்ஷிப்புமே அதான் ரோஹித் வந்து கொஞ்சம் அந்த நம்ம எப்படி இந்தியாவோட நியூ பால் இருந்ததோ அந்த மாதிரி தான் அவங்களோட நியூ பாலுமே இருந்தது. ரொம்ப டைட் லைன்ஸ் போட்டாங்க, நல்லாவே போட்டாங்க நிஜமா. எப்படி அதே மாதிரி குர்னூர் பால் வந்தோடனே அட்டாக் பண்ண போய் அவுட் ஆனாங்களோ, ரோஹித் வந்து சாம் கரன் பார்த்தோடனே கண்ணு அதே மாதிரியா அதே மாதிரி இன்சைட் அவுட்ல ஏதோ மாதிரி ஒரு பாடி பேலன்ஸ் லூஸ் பண்ணி அதே மாதிரி வேர்ல்டு கப் 2023 அவுட் ஆன மாதிரியே அவுட் இருக்காரு. ஒரு கேட்ச் கொடுத்து அவுட் ஆறதெல்லாம் கிரமமா இருக்கு. அப்படியே பிளாஷ்பேக் வருது. அது அவர் பிடிக்கும் போது அதே தட்டி அடிச்சிருக்குல்ல போய் பிடிக்கும் போது மன வருத்தமா இருக்கு. ஆனா ரோஹித் சர்மா வந்து அதே மாதிரியே ஆடலாமேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் கேப்டன் இருந்தப்போ 2025 வரைக்கும் அவர் கேப்டனா இருக்கும் போதும் அவர் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தேன் பவர் பிளேல. அவர் கேப்டன்சி போன அப்புறமா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப டிப்பா இருக்கு. 90 வந்துச்சு. ரொம்ப 130ல இருந்து 90 ஆயிருக்கு. மேபி அவர் கொஞ்சம் சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அக்ரெஷனா என்ன காரணமா இருக்கலாம். அவர் ஆவரேஜ் பெருசா இம்பாக்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. அவர் அடிச்சிருவாரு. ஆனா ஒரு 2-3 மேட்சுக்கு ஒரு மேட்ச் கண்டிப்பா ஆடிடுவாரு. பட் ஆனா ரன் அடிக்கிறது வேற. அந்த இம்பர்டன்ஸ் அந்த 10 ஓவர்ஸ் தான் நம்ம இது பண்ண முடியும். அவரு அதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கேப்டனா இருந்த வரைக்கும் ஒரு பிளிஸ்டரிங்கான ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு, இல்ல அவுட் ஆயிடுவாரு. அது ஓகே சொல்றேன். அவரு ஸ்டாண்டிங் பை வேர்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஆடணும்னு அவர் சொல்லி காமிச்சாரு. அப்போ இப்ப ஏன் சொல்லி காமிக்கணும்? யாரு காட்டணும்? அவரு நீ காமிச்சுக்கோன்னு கில்லிக்கிட்ட சொல்லிடுறாரு. அவ்வளவுதான், நீ அடிச்சுக்கப்பா நான் நிக்கிறேன்ற மாதிரி இருக்கலாம். ஆனா கில்லும் கொஞ்சம் நல்லாவே ஆடினாரு இன்னைக்கு. ரொம்ப பாத்துலாம் இல்ல, அட்டாக்கிங்கா தான் ஆடினாரு கில்லு. ஆரம்பமே பாலே பவுண்டரியில தான் ஆரம்பிச்சாரு. பரவாயில்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம லோக்கல் பேர் வந்தாரு.
நேரா ஒரு பால் போட்டாரு கால் மேல. அது எதிர்பார்க்கல. அந்த ஷார்ட் பால் கடுத்து டர்க்குன்னு கால்ல போடுவார்னு அவர் நேர் பால் தான் எதிர்பார்த்து நல்ல பால் ஸ்ட்ரெயிட் பால். அது நல்ல பால் அது போய் நல்ல பால் கில்லு கிட்ட ரிவ்யூ எடுப்போமா அப்படி கேட்டாரு. கொன்னுடுவேன் போட்டாரு கில்லு. ஓகே தம்பி, அடுத்த மேட்ச் செஞ்சுரி இருக்குப்பா. இது விராட் கோலி ஆமா, இந்த ஒயிட் பால் சீரீஸ்ல நம்ம ஒன்னும் சாதாரணமா போடக்கூடாது. இது 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 3 மேட்ச் சீரிஸ் தானே. இல்ல கம்பீர் 3 மேட்ச் ஃபெயில் ஆனா உட்கார வச்சிருவாரு. அந்த மாதிரி 5 மேட்ச் சீரிஸா இருந்து உட்காரையிலே வச்சு போறாருன்னு பயந்து. அந்த பார்ட்னர்ஷிப்மே அது நல்ல மாதிரி பார்ட்னர்ஷிப். நடக்குது. அப்புறம் கோலி அவுட் இல்ல ஆன ஆனா சரியா சார். அது ஓகே. ஆனா இந்த ஓடிஐ சீரிஸ் வச்சுதான் இவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்களோன்னு தோணுது. அந்த இதுக்கு வேர்ல்ட் கப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் சொன்னேன். எல்லாருமே கொஞ்சம் சைடுமே பார்த்து இல்ல. ஆடுவாங்க இது. அவங்க அதையும் பாப்பாங்க. ஹர்திக் பாண்டியா வந்தா ஸ்ட்ரைட்டாவே ஹர்திக் பாண்டியா உள்ள வந்துருவாரு சிவம் துபே ஸ்பாட்ல. சிவம் துபே இதெல்லாம் கிடையாது. நேரா பொட்டில் அடிச்ச மாதிரி ஹர்திக் பாண்டியா தான். கரெக்ட். அதே மாதிரி ஹர்ஷித் ராணா வந்தாலுமே ஸ்ட்ரைட்டா ஒரு பேசருக்கு அவர் அப்படியே உள்ள வந்துருவாரு நம்பர் 8ல. சோ ஒரு ஸ்பின்னர் உட்கார வச்சுட்டு நீங்க அப்ப குல்தீப் ஆட முடியும் உங்களால. அந்த ஆப்ஷன் அப்போ வரும். சோ அதான் அது சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருக்கு. குல்தீப்பா இல்ல வருண் சக்கரவர்த்தியா அந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு. இல்ல ஜடேஜா வந்தாருன்னா ஜடேஜாவா அக்ஷர் பட்டேலா. சோ இதெல்லாமே இருக்கு. ஜடேஜா அந்த இந்த இது கான்டெக்ட்ல இருக்கிற மாதிரியே தெரியலையேப்பா எனக்கு ஜடேஜா. இன்னைக்கு அக்ஷர் பட்டேல் பெர்ஃபார்ம் பண்றாரு சூப்பரா. மேன் ஆஃப் தி மேட்ச் வேற வாங்கிட்டாரு. ஒரு நல்ல இன்னிங்ஸ். அதான் நம்ம நேத்து பேசுனது வந்து பாத்தீங்கன்னா அதான் சொன்னோம். நம்பர் 5யோட பேட்டிங் முடியற மாதிரி தெரியுது. ஏன்னா அக்ஷர் பட்டேலுக்கு பெருசா பேட்ல படுற மாதிரி ஐடியாவே இல்லாத மாதிரி இருந்தது. சிவம் துபேவும் ஓடிஐல எப்படி ஆடுவாருன்ற மாதிரி நேத்து நம்ம பேசிட்டு இருந்தோம் ப்ரிவியூ பேசும்போது. இன்னைக்கு ஆடல சிவம் வரல. அதுக்கு மேலதான் இவங்க வந்துட்டாங்களே. என் தலைவனை இறக்கி விட்டுருந்தா 2 ஓவர் 3 ஓவர் கையா கஷ்டப்படுவாங்க. மேபி பினிஷிங் கால் இல்லாம ஏதாவது பண்ணுவாங்களோன்றது மாதிரி நேத்து பாயிண்ட் பேசணும். அவங்க கேட்டுருச்சு. கரெக்டா வந்து 2 பேரும் பினிஷ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆக்சுவலா சூப்பரா எடுத்துட்டாங்க. வாஷிங்டன் சுந்தரும் சரி அக்ஷர் பட்டேல் 2 பேருமே. வாஷிங்டன் சுந்தர் வந்து டெக்னிக்கலி பயங்கரமான பேட்ஸ்மேன். அவர் லாங் ஃபார்மட்ல விட்டனா அவர் பாட்டு உருட்டினே இருப்பாரு. ஆனா அது ஒரு நல்ல ஓடிஐ பிளேயர். கேஎல் ராகுலுக்கு மேல அம்சாங்கன்னு நினைக்கிறேன் வாஷி இன்னைக்கு. அது ஒரு நல்ல டிசிஷன் தான் என்ன பொறுத்தவரைக்கும். கேஎல் ராகுல் இல்ல ராகுல் அவங்க வந்து மோர் நம்பர் 6 பேட்ஸ்மேனா தான் பிரெஃபர் பண்றாங்க. நம்பர் 5ல ஆட வைக்கிறதே இல்ல. அக்ஷர் ஆனாலுமே அக்ஷர் நம்பர் 5 வந்துடுறாரு. மேபி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாக்கணும். ஏன்னா டாப் 6மே ரைட்டா இருக்கும். முன்னாடி இதுக்கு வந்தாருன்னா இன்னைக்கு ஃபீல் ஆச்சு என்னன்னா இவர் விராட் கோலி அவுட் ஆன உடனே ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலா கேஎல் ராகுல் வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கேஎல் ராகுல் அவங்க ரொம்ப கீழ தான் பாக்குறாங்க. அவ்வளவு மேல ஆட வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேஎல் ராகுல்ல வந்து அவங்க ஒரு ஃபினிஷரா பாக்குறாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பெட்டர்ல ஸ்பின் வரும்போது பால் கொஞ்சம் ஓல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா ஆடுவார். இவர் கேஎல் ராகுலுக்கு இங்கே நியூ பால் ஆடி பழக்கம் இருக்கு. அவருக்கு இங்க கொஞ்சம் இது நான் ஓகே. நீங்க நம்பர் 6 பாருங்க. டக்குன்னு ஆன் த ட்ராட் 2 விக்கெட் போயிடுச்சு இல்ல. சாம் கரன் ஓவர்ல ஒரு விக்கெட் விட்டாரு. அடுத்த ஒரே ஆர்ச்சர் விராட் கோலி எடுத்துட்டாரு. அந்த சிச்சுவேஷன்ல கேஎல் ராகுல் இறக்கி விடலாம். ஆக்சுவலா என்ன கேட்டா அவர் பெட்டரா கொண்டு போவாரு. பரவாயில்ல. இவரும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஒன்னும் பேடா எல்லாம் பண்ணல. நல்லா பாத்தனே திபி பண்ணாரு. தேவையில்லாம ரன் அவுட். அது சிங்கிள் தான். அது நீங்க ஏறன ஸ்பீடுக்கு ஓடி இருக்கலாம். பால திரும்பி பாத்துனே போனாரு. ஆனா கில்லும் ஸ்ரேயஸ் ஐயரும் ஆடிட்டு இருக்கும்போது இங்கிலாந்து ஜெயிக்க வாய்ப்பே இல்லன்ற மாதிரி இருந்தது. ஆமா கில்லு கொஞ்சம் அப்படி இப்படி போன உடனே கொஞ்சம் கேம்குள்ள திருப்பி வந்தாங்க. ஆனா நம்ம ஆளுங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸும் போட்டு நல்லா ஆடிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு இங்கிலாந்துல வந்து நல்ல ரெக்கார்ட் இருக்கு. தங்கும் கொஞ்சம் அவங்க ஆரம்பத்துல அடி வாங்கினாரு. ஆனா அவங்களும் வந்து இழுத்து பிடிச்சிட்டாங்க நடுவுல. அவர் சொன்ன மாதிரி கில்லு ரிட்டையர்ட் அவுட் ஆகிற வரைக்குமே இந்தியா தான் வின்னுன்ற மாதிரி தான் இருந்தது. கில் ரிட்டையர்ட் அவுட் ஆன உடனே அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்தது. அதுவும் ஸ்ரேயஸ் ஐயர் டக்குனு ரன் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்து உடனே கேஎல் ராகுல் அவ்வளவுதான். அதான் உள்ள அவ்வளவுதான் வந்துட்டாங்க. இது பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எடுத்தா நம்பால வந்துருவாரு. நம்பாலுக்கு ஓடியே ஆட தெரியாது. என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரிதான் நமக்கு தோணிட்டு இருந்தது. சோ கஷ்டம்தான். அதனால பயந்தோம். பட் பியூட்டிஃபுல்லா கொண்டு போயிட்டாங்க. அக்ஷர் பட்டேல் சரி வாஷிங்டன். அக்ஷர் பட்டேல் அவர் கிளாஸ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. என்ன கேட்டீங்கன்னா மேன் ஆஃப் தி மேட்ச் வேற வாங்கிட்டாரு. பேட்டிங் பவுலிங் ஆல் ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுதான். அக்ஷர் பட்டேல ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. முடிஞ்சு. ஆனா இப்பவே எனக்கு தோணல இவங்க இவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆடுறாங்க. எப்படியா ஒரு T20 வேர்ல்ட் கப் பில்லிங் சைடு வச்சு தோத்தீங்க உங்கள்கிட்ட வந்துன்ற மாதிரிதான் எனக்கு இருக்கு. இல்லப்பா அதே டங்கு தான் போட்டாரு. அதே என்ன சொன்னாலுமே வந்து பும்ரா வந்து 4 ஓவர் 40 ரன் கொடுத்தாலுமே பும்ராவோட பிரசன்ஸே போதும். அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். எக்ஸாக்ட்லி பும்ரா இஸ் தி டிஃபரன்ஸ். நீங்க சொல்ற மாதிரி அந்த டைட்டா போட ஆள் இல்லாம தானே அவங்க போட்டு அடியேட் நடிச்சிருந்தாங்க. அங்க பும்ரா யார் போடலாம். அதான் யார் போட்டாலும் அந்த பால் நார்மலா அதே மாதிரி பால் தான் இருக்கும். ஆனா பும்ரான்ற மாதிரி மோர் தென் சீயிங் த பால் சீயிங் த பவுலர் தான்
இங்க அந்த வித்தியாசம் அதான் தெரியுது. இப்போ இது ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச்க்கு மறுபடியும் குல்தீப் வருவாரா இல்ல இதே 11ல போவாங்களா, இல்ல ஏதாவது மாற்றம் இதே இருக்குமா இதே லெவன் தான், இதே லெவன் தான். அப்படின்றது குன்னூர் பிரார் ஏதோ காலை அப்படின்றதெல்லாம் பிடிச்சின்னு அந்த போனாரு, மேட்ச் அது எனக்கு தெரியல என்ன விஷயம்னு. பிரின்ஸ் யாதவ் தான் வருவாரு அவருக்கு பதிலா வந்தாலும், ஹர்ஷ்தீப் கூட அவ்வளவுதான். ஆடுவாங்க மேபி, பெரிய இதான் டிஃபரன்ஸ் இல்ல. இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் இல்ல பிரின்ஸ் யாதவ், அவ்வளவுதான். சோ நம்ம இல்ல ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இந்தியா பாஸ் அவுட் ஆகாதுன்னு நம்ம இந்தியா 2-1 ஜெயிக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம். அதுல 1 நடந்துருச்சு. இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்களா? இந்தியா வின்னியா இந்த சீரிஸ்? இந்தியா வின்னியா? இங்கிலாந்து சரி, அதுதான். அப்படியே லைட்டா டச் அப் பண்ணுவோம். T20 தோத்த அப்புறமா ரிவ்யூ இருக்கும்னு சொன்னோம். பார்த்தா ரயன் டெஸ்கட்டே வந்து அவர் இதுவை ரிசைன் பண்றாராம் கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்து. நம்ம ஆளுக்கு இதே வேலையா போச்சு. ஏதாவது தோத்தாங்க வச்சுக்கோ, நம்ம மேல கை வச்சிருவாங்க, நம்ம இருக்கவங்க எல்லாம் அனுப்பிச்சு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோத்தாலும் அனுப்பி விடுவாரு. முன்னாடி அப்படிதான் அபிஷேக் நாயர் அனுப்பிச்சு விட்டாரு. ஆமா, அபிஷேக் நாயர் அனுப்பிச்சுட்டு அவர் கோச்ல இருந்து கேகேஆர் அவரு பண்றாரு இப்போ கோச்சின் வந்து. இல்ல அவரு வந்து யூபி வாரியர்ஸ்னு உமன்ஸ் இது இருக்கு, WPL ஒரு டீம் இருக்கு, அதை முடிச்சு விட்டாரு போயிட்டு. இப்ப அடுத்து கேகேஆர் முடிச்சு விட்டுருப்பாரு கிட்டத்தட்ட. அந்த மாதிரி போயிட்டு இருக்காரு அவரு. விட்டாருதான் என்ன, அவங்க லாஸ்ட்ல fight அவங்களுக்கு ஒரு பூரிப்பு வந்து விளையாண்டாங்க. நம்ம ஆளு இல்ல இல்ல யாராவது ஏதாவது தோத்தோம்னா யார் மேலே பழிய போட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அவங்களா கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளே அனுப்பிடுவோம். இப்ப அடுத்த பேட்டிங் கோச் யார் வருவா அப்படின்னு பேச போறீங்களா? ஒன்னே ஒண்ணுதான், இல்ல இப்ப அவர் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப என்ன 2 ICC ஜெயிச்சிருக்காரா கம்பீர்? சாம்பியன்ஸ் ஒரு சாம்பியன்ஸ் ஒரு T20 வேர்ல்டு கப் அடிச்சிருக்காரு. விடுங்க, ஓடிஐ கப் அடிக்கலன்னா கடிப்பாங்க கண்டிப்பா, எரிச்சிடலாம். அப்போ பாத்துக்கலாம், உருவ பூமியை கொளுத்துவாங்க கண்டிப்பா. இருங்க, அடுத்த மாசமே ஸ்ரீலங்கா போறோம் டெஸ்ட் மேட்ச் ஆட. அங்கேயே கடி விழும். இல்ல அப்படியே உரிப்பாங்க, அங்கேயே உரிப்பாங்க. சி அவர் சொல்றது கரெக்ட் தாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ சொல்றது புரியுதா? T20 வேர்ல்டு கப் முன்னாடி இந்தியன் கிரிக்கெட் மொத்தமா T20ல ஃபோக்கஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம், இந்த மாதிரி ஒரு அப்ரோச் ஆஃப் கிரிக்கெட் இருந்தா ஓடிஐல சஸ்டெயின் பண்ண முடியாதுன்ற மாதிரி நம்ம பேசணும். அப்போ கிரிட்டிசைஸ் பண்ணோம் ஆக்சுவலா. இப்படி எல்லா பாலையும் அடிக்க போறாங்க, அட்டாக்கிங் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு நம்ம சொன்னோம். பட் இப்போ ஓடிஐன்னு வரும்போது ஒரு சேஞ்ச் தெரியுது. இது பண்றாங்க, இப்போ ஓடிஐல கான்சென்ட்ரேட் பண்றாரு. 23 வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு அப்புறம் இங்க அதான் ஆடுறாரு. பும்ரா ஆடுனாலே அந்த கேம் காம்படிட்டிவா தான் இருக்கும். அவ்வளவுதான். அப்ப விட்டுருங்கன்றேன். ஜெயிக்கலன்னா அடிப்போம், பாத்துக்கலாம். இந்த சீரிஸ் முக்கியமா, ஐசிசி டோர்னமெண்ட் முக்கியமா, அவர் சொல்ற மாதிரி. அவ்வளவுதான். எப்படியும் அவங்க குவாலிஃபை ஃபிளெமிங் மாதிரி பண்ணா பரவாயில்ல. இப்ப ஃபிளெமிங் மாதிரி பண்ணா பரவாயில்ல. தோனி சரி 5 கப் அடிச்சிட்டாரு, தோனி வச்சு ஜெயிச்சுட்டு நீ பேசுறியே அப்படின்னா பரவாயில்ல. அவரும் கௌதம் கம்பீரோட இன்புட்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல, பாப்போம். அவர் டிராப் பண்றாரு, இருக்கிறாரு. இல்ல அதேதான் நாங்களும் சொல்றோம், பும்ரா வச்சு ஜெயிச்சுட்டு. ஐசிசி டோர்னமெண்ட் வேற, ஐபிஎல் வேற இல்ல, பாத்துக்கலாம். அடுத்து இப்போ இந்தியா வந்து பாசிட்டிவ் நோட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதான் பாசிட்டிவ் நோட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து இது கண்டினியூ ஆகுதா இல்லையான்றத வந்து அடுத்த மேட்சோட ரிவ்யூல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் புல்ஸ்பர்ஸ். பாய் பாய். ஊர் சுத்தி பாய்வல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். அருமையான பாலிசி. கீப் இட்